ஹாய் மக்களே, என்னுடைய சஷ்டி பூஜை முதலாம் நாள் இப்படி தான் ஒரு வேலைக்கோட நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து விரதம் எல்லாம் இல்லை, ஒரு பொழுது மட்டும் இருந்துக்கலாம். அப்படி பர்சனலாகவே ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால ஒரு பொழுது மட்டும் இருந்துக்கலாம். வந்து இந்த விரதம் ஸ்டார்ட் பண்ணும் போதே முருகர்கிட்ட கேட்டிருந்தேன், அட்லீஸ்ட் என்னால் 3 பொழுது இருக்க முடியாது சாமி, என்னால் ஒரு பொழுதானே இருக்கவே அப்படின்னு சொல்லி. டெய்லி காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பொழுது மட்டும் நான் இருந்துக்கிட்டு அப்புறமா சாப்பிட்றேன். ஏன்னா ஹெல்த் இஷ்யூஸ்னால என்னால் சுத்தமாகவே முடியாது. அது அந்த கடவுளுக்கு தெரியும். இருந்தாலுமே என்னுடைய சக்தி மீறி ஏதோ ஒரு சக்தி என்னை காப்பாத்துது ஒரு பொழுது வைக்கிறது அப்படின்னா அது வந்து முருகருடைய அருளால மட்டும்தான் முடியும். என்னுடைய ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருந்தாலுமே இவளை நம்பி இந்த விரதம் இருக்கிறதுனால மட்டும்தான் இருக்க முடியும். இன்னைக்கு 3வது நாள் சஷ்டி பூஜைக்கு காலையில பசங்க டூர் போறதுனால காலையில சமைச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மட்டும் ஹோட்டல்ல வாங்கி கொடுத்துட்டேன். ஹஸ்பண்டுக்கு வேக வேகமா சமைச்சிட்டு இருக்கேன். ஆனாலும் டைம் ஆயிடுச்சு. பன்னீர் பட்டர் மசாலா மாதிரி இனிமே தான் குளிச்சு பூஜைக்கு ரெடி பண்ணணும். அதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோன்னா நாம நிம்மதியா பூஜை பண்ணலாம். கட் பண்ணி வச்ச தக்காளி, வெங்காயம், காஷ்மீரி ரெட் சில்லி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா, கேஷ்யூ, பூண்டு இதெல்லாமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். உடனே ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேன்ல பாத்தீங்கன்னா கொஞ்சமா சால்டட் பட்டரு, பட்டை, இலை, இப்போ அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா, தனியாத்தூள், உப்பு இதெல்லாமே சேர்த்துக்கிட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்ச பன்னீரையும் சேர்த்து கொஞ்சோண்டா கஸ்தூரி மேத்தி, தேவையான கொஞ்சம் ஸ்வீட்னஸ்க்கு சுகரும் பின்ன பட்டரும் சேர்த்து நான் கூட சப்பாத்தி கூட சர்வ் பண்ணி எடுத்துக்கலாம்.